பாஷாபாய் என்ற ஒரு நபரை பற்றி பேசு பொருளாகுது சமூகத்தை பற்றியில். அதாவது அடித்தா திருப்பி அடிப்பார் அவர் அப்படின்ற ஒரு எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவருக்கு ஒரு நேம் வந்து. இப்போ நீங்கள் ஏன் ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அண்ணாமலை கேட்கிற கேள்வி வந்து நியாயமாக தானே இருக்கு. அவர் சமூகத்துக்கு ஆதரவாக களமாடக்கூடிய ஒரு போராளியாக தான் நான் பார்க்குறேன். அத்வானி கோவைக்கு வந்தார். அத்வானியை வந்து கொல்ல சதி. மீடியாவுக்கு உங்களுக்கு ஒன்று என்ன, போலீஸ் சொல்றது தான் மீடியா போகும். மீடியாக்காரன் எது உண்மை பொய்ன்னு எந்த மீடியாவும் போய் ஆய்வு பண்றது. அந்த குடும்பத்தில் பாஷாபாய் ஒரு ஆம்பளை இருந்தால் கூட இவங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணி உள்ள போட்டு எல்லாரையும் போட்டு எல்லாரும் ஆயுள் தண்டனை இருந்தாங்க. அது போன்ற தியாகம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எவனும் செஞ்சுக்க மாட்டான் குடும்பத்தோடு. சின்ன பையன் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவராக இருக்காப்புல அப்படின்னு இந்த அளவுக்கு முட்டாள்கள் எல்லாம் பாஜக வந்து தலைவர்களாக்கி வச்சுக்கும்போது தான் வேதனையாக இருக்குது. அவராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும். அண்ணாமலை வீட்லையோ இல்லை எச் ராஜா வீட்லையோ முருகானந்த வீட்லையோ யாராவது செத்தா இல்லை அவனுக்கு செத்தாவோ இவங்க என்ன பண்ணிட்டோம். அதேமாரி ஹெலிகாப்டரில் இப்போ விமானமாக கொண்டு வந்து, ஏன்னா அவங்க மத்திய அரசு எப்படி பொருளாதாரம் இருக்குது அப்படி வச்சு கொண்டு போய் எடுத்து அடக்கம் பண்ணிச்சு. லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. லகரம் வாய்ஸ் உங்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து கோவையில் அல்லுமா தலைவர் பாஷா அவர்கள் வந்து இறந்து போனார். அந்த இறந்ததுக்கு பிறகு வந்து பல சர்ச்சைகள், அந்த பேரணி நடந்தது, அதுக்கு இறந்ததுக்கு போனவங்க அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் உண்டானுச்சு. அது குறித்து தடா ரஹீம் அவர்கிட்ட பேச போகிறோம். சார் வணக்கம். அல்லுமா இயக்க தலைவர் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வந்து குற்றவாளியாக அவர் இருக்கார். அவர் இறந்து போனதுக்கு பிறகு வந்து அங்கே நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு நிறைய தலைவர்கள் சில தலைவர்கள் வந்து போகிறாங்க. வந்து போனதும் சரி, அதே போல் அங்கே நடந்த பேரணியும் சரி ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. ஏன் அப்படி அவர் வந்து ஒரு குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட ஒரு தலைவர், ஏன் அவருக்கு ஒரு பேரணி நடத்தி நீங்கள் அதை பண்ணணும்? அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அனுமதிக்கிறது அண்ணாமலை குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் அப்படியெல்லாம் பண்ணணும்? இல்லை, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1980 வாக்குலேருந்து நம்ம பேசணும். 1980 பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு சாதாரணமாக அந்த விறகு கறிக்கட்டை இருக்குது பற்றில அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு குடோனும் ப்ளஸ் ரியல் எஸ்டேட் செய்ய பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபர் தான். அவர் ஒரு 4 பொண்ணு ஒரு பையன், இதுதான் அவருடைய குடும்பம். ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா திக திராவிட இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அவங்க ஒரு பட்டிமன்றம் வந்து கோயம்புத்தூரில் போடுறாங்க. என்ன பட்டிமன்றம் போடுறாங்கன்னா, கற்பில் சிறந்தவள் வந்து லட்சுமியா சீதையா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பட்டிமன்றம் தீகாக்காரங்க போடுறாங்க. அப்போ போடும்போது என்ன ஆகுதுன்னா, அது அவங்க திராவிட இயக்கம் வந்து பெரும்பாலும் அவங்க வந்து இந்துக்களாக இருந்து தான் அவங்க கடவுள் இல்லைன்னு மறுப்புக்குள்ள போய் தீகால இணைகிறாங்க. அவங்க வந்து அப்போல்லாம் கடுமையாக பேசிட்டு இருப்பாங்க தீகாக்காரங்க. அவங்க வந்து அந்த பட்டிமன்றம் போடுறாங்க. அந்த பட்டிமன்றத்துக்கு பதிலாக வந்து ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி போன்ற வலதுசாரிகள் வந்து பட்டிமன்றம் போடுறாங்க. அவங்க பேசினாங்கன்னா திக அதுக்கு பதில் பேசியிருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க எப்படி போடுறாங்க பட்டிமன்றம் சொன்னால், கற்பில் சிறந்தவள் கத்தீஜா நாயகி, கத்தீஜான்னா நபிகள் நாயகத்துடைய மனைவி, நல்லா புரிஞ்சுங்க, நபிகள் நாயகத்துடைய கன்னி மேரியா மணியம்மையான்னு போடுறாங்க. ஆனால் அங்கே பேசக்கூடிய பேச்சாளர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, மணியம்மையை பற்றியோ அல்லது மரியம்மை பற்றியோ பேசலை. புரிதுங்களா உங்களுக்கு? முழுக்க நபிகள் நாயகத்துடைய மனைவி இப்படி மனைவி அப்படின்னு சொல்லி அசிங்கமா பேசுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை உருவாது. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வியாபார ஸ்தலம். இது கோயம்புத்தூரை பொறுத்தவரை அது ஒரு பிஸ்னஸ் சென்டர். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் அது ஒரு சென்டர் தானே அது. அப்போ அங்கே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த 1980 வாக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்வடிகள் அங்கே ஆக்கிரமிப்பு அதிகமாக வராங்க. அதன் பிறகு பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற சில பண முதலிகளும் ஆகிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறது முஸ்லீம்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து தீகாக்காரங்க அவங்க அந்த கூட்டங்கள் அப்போது அந்த பட்டிமன்றம் போடுறாங்க. அது இந்து கடவுள்களை கேவலப்படுத்தாமே, அதுக்கு பதிலுன்னு சொல்லிட்டு இவன் போட்டுட்டு இவன் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணுறான். அப்போதான் பிரச்சனையே உருவாகுது.
அப்போ 1 நடக்கல 2 நடக்கல, நிறைய புகார்கள் கொடுக்குறாங்க. முஸ்லீம்கள் சார்பாக வந்து புகார்கள் கொடுக்குறாங்க, கைது பண்ண சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், அவங்க நடத்துறாங்க, அதுக்கு இவங்க பண்ணி அவங்க நடத்துறாங்கன்னா அவங்கள தாக்குறது தானே இவங்க வேலை. இப்போ ஒரு கையில் ஒரு நாயை கூட நீங்க கல்லால் அடிச்சா அந்த நாய் கல்லை கடிக்குது இல்லை, அடிச்சு உடனே ஓடி போய் கடிக்குது. அப்போ தீக்காக்காரன் பேசுனா தீக்காக்காரன் பேச வேண்டியதானே இவங்க, அது பேசுறது இல்லை, இவங்க முஸ்லீமை அட்டாக் பண்றது. புரியுதுங்களா? அப்போ இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு பாஜகவில் இருந்தாப்புல, ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் அது பேர் அர்ஜுன் சம்பத்லாம் அந்த இதுல இல்ல அதெல்லாம் அர்ஜுன் சம்பத்லாம் 80 வாக்குல தான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி சொல்றேன் நான் 80 வாக்குல. ஆமா ஆமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் இருந்தாங்க, அந்த பழைய நபர்கள், அந்த இந்து முன்னணி RSS அப்படி அவங்கெல்லாம் பேசிட்டு கார்ல போகும்போது அப்ப என்ன பண்ணாங்க, 10-20 பேர் என்ன பண்றாங்க, சேர்ந்து கல்லு கில்லு தடி கிடி போட்டு அந்த காரை அடிக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் பாஷாபாய் இறந்து போயிறாரு. இல்ல இறந்து போறாரு, பாஷாபாயும் அதுல போறாரு. அந்த 10 பேர் கூட்டத்துல ஒரு ஆள் பாஷாபாய். ஏன்டா இப்படி பேசுனீங்க? அதாவது கத்தி இல்ல, துப்பாக்கி இல்ல, வெடிகுண்டு எதுவுமே இல்லை, தடி கிடி வச்சுட்டு காரை அடிச்சு இது பண்ணாங்க. அவங்களுக்கு அங்கங்க காயம், ஆளாளு மூளை ஓடிடுறாங்க. அது எப்பவுமே ஒரு கூட்டம் முடிஞ்சு போனவொடனே தாக்குதல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கொல்லணுன்ற தாக்குதல் இல்லை. இனி இப்படி பேசக்கூடாது. அப்ப அதன் பிறகு வந்து என்னன்னா தொடர்ந்து இது மாரி போறாங்க. அப்ப ராமகோபாலன் அப்படி ஒரு போடும்போது ராமகோபாலனே அப்படிதான் அட்டாக் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு வெட்டு விழுந்ததுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அவர் இருக்கிற நல்ல ஆள், மாட்ட சாட்டமான அவர் வெட்டினாருன்னா செத்து போயிட்டு இருப்பாப்புல. அந்த இது அடிதான் வருதுதான். இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க அப்படி அப்பெல்லாம் வந்து சண்டை தானே போடுவாங்க, மேடை விட்டு அடிதடி. அப்படி பேசும்போதுதான் ராமகோபாலனுக்கு அப்படியாச்சு. இப்போ ஒவ்வொரு முறையும் இவரை கைது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்காரு. பாஷாபாய் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ போயிட்டே வந்திருக்கும் போது இது நடைமுறை என்ன ஆகுதுன்னு சொன்னா, அக்கீமும் நல்ல பேர், அது என்ன அக்கீம் தான் போல இருக்கு. அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர். திராவிட கழக கட்சியில வந்து மேடையில வந்து பேசிட்டு வரும்போது வரவழியில் அவர் செத்துறாரு. யாரு? தீக்காக்காரங்க மேடை போட்டிருக்காங்க. அதுல போய் பேசிட்டு வரும்போது அவரை கொன்னுறாங்க. யாருன்னா வலதுசாரி இவங்க தான் இந்த குரூப். அப்ப அதுக்கு பதிலுன்னு சொல்லி ஒருத்தரை கொல்றாங்க. இப்படி ஒரு சில கொலைகளும் அங்கே நடந்துட்டே இருக்கும்போது தான் 1993 வந்து சென்னையில் RSS அலுவலக குண்டுவெடிப்பு நடக்குது. அப்போ அந்த குண்டுவெடிப்பு காரணம் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பாஷாபாய் வந்து அதை குண்டுவெடிப்புக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி CBI என்ன பண்ணா அவரை கைது பண்ணாங்க. கைது பண்ணும்போது லோக்கல் அவரை எதிர்க்கிறாங்க, எல்லாமே எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து கலடா பண்ணும்போது அப்போ தள்ளு முள்ளு நடக்குது. பஸ்ஸு கண்ணாடி கிண்ணாடி உடைக்கிறாங்கல்ல, ஒரு மறியல் நடந்தால் கூட என்ன நடக்கும், கண்ணாடி கிண்ணாடி உடைக்கிறாங்க. அப்போ அதை காரணம் காட்டி அன்னைக்கு அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி என்ன பண்ணாங்க, ஒரு 20 பேர்கிட்ட வந்து தடா சட்டத்தில் அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. தடா சட்டத்தில் பஸ்ஸுக்கு கல்லால் அடித்தாங்கன்ற வெடிகுண்டு இல்லை, துப்பாக்கி இல்லை, எதுவுமே இல்லை, கல்லால் அடித்தாங்க. இது ஜெயிலில் போட்டோம்னா அப்போ பாஷாபாய் என்ற ஒரு நபரை பற்றி பேசு பொருளாகுது சமூகத்து மத்தியில். அதாவது அடித்தா திருப்பி அடிப்பார் அவர் அப்படின்ற ஒரு எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அவருக்கு ஒரு நேம் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு நல்ல கிரியேட். அப்போ இவர் RSS குண்டுவெடிப்பில் உள்ள அரெஸ்ட் ஆகி உள்ள வந்துட்டு அந்த கோயம்புத்தூர் கேஸ் இருக்குது, 2 தடவை இவருக்கு இருக்குது. அப்புறமா வந்து வழக்கு நடந்து ஒரு 3 வருஷத்துல வந்து இவர் ஜாமீனில் வெளியே வந்துடும். நானும் அவர் எல்லாமே வந்துடும்னு வச்சுக்கலாம். வந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, அதன் பிறகு இவர் அல்லுமா அமைப்பை வந்து கட்டமைப்பை ஏற்படுத்தும் போது சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட பிடிக்கல. ஏன்னா இவருடைய வளர்ச்சி, இவருடைய அந்த வேகம் மற்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பிடிக்காம இவர் எப்பவுமே இருக்காங்களே. இப்போ பாபா இருந்தார், பாபாவை வந்து இஸ்லாமிய சமூகமே ஏற்றுக்கல. ஏன்னா இவர் எங்கே பேசினாலும் கலவரத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்னு ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி தான் பாஷாபாய்க்கும் ஒரு பார்வை பார்க்கப்பட்டது. பார்க்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுற, அதே மீறி ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் போது தான் கோயம்புத்தூரில் 1997 வந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வந்து செல்வராஜ் என்ற ஒரு காவலர் கொல்லப்படுறாரு. அதை யார் கொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 3 இளைஞர்கள். அவங்க என்னென்ன ட்ரிபிள்ஸ் போகிறாங்க, டிராஃபிக் போலீஸு. அவர் நிப்பாட்டி அவர் ஏதோ பேசுகிறாரு, பேசி ஏதோ அடிச்சிடறாரு. சின்ன பசங்க என்ன பண்ணுறானுங்க, கையில் கத்தி வச்சுருந்துருக்கானு குத்திட்டானுங்க. அவர் இறந்துட்டார். அது ஒரு திட்டமிடலோ அல்லது அது பாஷாபாய் சொல்லி நடந்ததோ அல்லது மற்றவங்க சொல்லி நடந்ததோ எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ஏதோ இப்போ அந்த 3 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கலாம், அல்லது அந்த 3 பேரை வந்து பிடிச்சி இந்த வழுக்கி விழுந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி கையை காலை உடைச்சிருக்கலாம், அல்லது 3 பேரை கூட்டு போய் என்கவுண்டர் கூட பண்ணலாம், அந்த நேரத்தில் பண்ணலாம். பட் அந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் டிசியாக ஒருத்தர் இருந்தார், மாசானமுத்துன்ற ஒரு நபர் டிசியாக இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் சாக்குன்னு வச்சு அவர் கொஞ்சம் முஸ்லீம் எதிர்ப்பு மென்டாலிட்டி உள்ள ஒரு நபர். யார்? மாசானமுத்து. அவர் முழுக்க வந்து இந்த மகாலிங்கம் இது போன்ற தொடர்பு உள்ள நபர்.
பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த தொடர்பு. பொள்ளாச்சி மகாலிங்கம்லாம் வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி உள்ளவங்க. அவங்கெல்லாம் அவரை ஏற்றி விட்டு இதுதான் நேரம்னு சொல்லும்போது அப்போதான் அர்ஜுன் சம்பத்தே உள்ள வராப்புல. அர்ஜுன் சம்பத்தை இயக்கி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அருந்ததி மக்களை வச்சு தான் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அது பக்கபலமா போலீஸ் அந்த கொலை சம்பவத்தை மையமா வச்சு இத்தனையும் கேட்டீங்கன்னா, அந்த கொல்லப்பட்ட செல்வராஜ் என்பவர் கிறித்தவர். இதுதான் கொடுமை. நல்லா பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிறித்தவர். அவர் கிறிஸ்டின், அவர் இந்து கூட இல்லை. பேரு தான் செல்வராஜ், கிறித்தவர் அவரு. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அர்ஜுன் சம்பத்தை இறக்கி விட்டு அந்த அருந்ததி மக்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ முஸ்லீம் இப்போ நீங்கள் என்ன அடிக்கிறீங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன் இல்லையா? நீங்கள் என்னை அடிக்க விட்றான், நான் உங்களை திருப்பி அடிக்கும்போது போலீஸ் துப்பாக்கியில் சொல்கிறான். இப்படி நடந்து சுமார் ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்காங்க. சோபா டெக்ஸ்டைல்னு பெரிய மாளிகை இப்போ கோயம்புத்தூரில், அதெல்லாம் தரைமட்டமாக. அப்போ ஏற்கனவே இவங்களுடைய பிளான் ஒர்க் இருந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் வலதுசாரி இதுகள் வந்து எப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பிஸ்னஸில் வந்து முஸ்லீம்கள் தான் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அப்போ இவங்களை இது போன்ற ஒரு கலவரம் பண்ணி இவங்களை ஒடுக்காம நாம் வந்து இந்த வியாபார மார்வடிகளோ இந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற நபர்களையும் நம்ம வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த கலவரத்துக்கு பிறகு அப்போ திமுக ஆட்சி, இதுதான் ஒரு கொடுமை. சொல்லிக்கிறீங்களா அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களா, எது திமுக வந்து உங்களுக்கு தான் ஆதரவா இருக்கு, இஸ்லாமியரோட பாதுகாப்பான கட்சி அப்படின்னு நிறைய இது நெறியாளர்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி தான் திமுக ஆண்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவரும் சரி, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் சரி, திமுக கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க. என்ன சொன்னா, இந்த மாசானமுத்தின்ற இந்த டிசி தான் இந்த கலவரத்துக்கு காரணம், இவரை உடனே குறைஞ்சபட்சம் இங்க இருந்து மாத்தலன்னு சொன்னா இந்த கலவரத்தை இவங்க வந்து அதிகரிப்படுத்துவாங்க. இவர் தான் வந்து ஒரு அந்த 19 பேர் கொல்லப்படுறாங்க அந்த கலவரத்துல. அதுல வந்து 5 பேருக்கு மேல துப்பாக்கி சூட்டுலதான் இருந்திருப்பாங்க. அந்த 19 பேரும் இஸ்லாமியர்களா? இஸ்லாமியர்கள் திட்டமிட்டு. அதுல ஒரு பையன் ஆரிஃப் என்ற பையன் வந்து தன்னுடைய நண்பர் கால் உடைஞ்சிடும், அவனை தூக்கி போட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஹாஸ்பிட்டலே வச்சு கொன்னு எரிச்சிடுவாங்க, கட்டையா இருக்கும். அந்த கலவரத்துல வந்தவர் தான் அர்ஜுன் சம்பத். அந்த வழக்குல அந்த வழக்கில் தான் கைது செய்யப்படுறாங்க அர்ஜுன் சம்பத். மற்றும் அப்பதான் அர்ஜுன் சம்பத் யாருன்றது தெரியுது. ஏன்னு சொன்னா, இப்ப இந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற இந்த மார்வாடிகள் எல்லாம் சேர்ந்து அர்ஜுன் சம்பத்தை கொம்பு செய்ய விடுறாங்க. அவர் அருந்ததியின மக்களை வச்சுதான் இந்த கலவரத்தை நடத்துறாரு. எல்லா இடத்துலயும் அப்படித்தான் நடக்குது. எங்க கலவரம் நடந்தாலும் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா கலவரத்துல ஈடுபடுறது யாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்து அல்லது இந்த இது போன்ற மக்கள் தான். அதே மாதிரி அந்த அருந்ததி மக்களை வச்சுதான் இவங்க வந்து இயக்குறாங்க. அது அர்ஜுன் சம்பத் தலைமை தாங்குற. அதனாலதான் அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாப்புல, யாராவது அந்த வழக்குல. அப்போ அது சம்பந்தமா வந்து அன்றைய முதல்வர் கருணாநிதிக்கு எவ்வளோ சொல்லி கூட கேட்காம என்ன பண்றாருன்னா, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி டிசியா இருந்த மாசானமுத்தை டிஏஜியா ப்ரொமோட் பண்றாரு. எப்படி பார்த்தீங்க, இதுதான் விஷமம். டிஏஜியா ப்ரொமோட் பண்றாரு. எப்படின்னு சொன்னா, தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய டிசி மாசானமுத்து அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுது. அப்போ உங்களுக்கு எனக்கும் வருமா வராதா? ஒரு சமூகத்தை திட்டமிட்டு இப்படி ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போன ஒரு நாதாரிக்கு இப்படி பதவி உயர்வு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்தில் அந்த நிகழ்வுக்கு பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான இளைஞர்கள் எல்லாம் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டு வழக்கு. இல்லை, இப்போ அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாதுல்ல. இப்போ வந்து இவர் வந்து பாஷா அவர்கள் வந்து இதுக்கு முக்கியமான காரணகர்த்தாக வந்திருக்காரு. வெடிகுண்டு கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில், அதுவும் இந்த மாதிரி ஜனநாயகபூர்வமாக இருக்க இடத்துல வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்லை. அதை ஆதரிக்க முடியாது. இல்லை, நானும் சொல்கிறேன் பிரபா, அதை ஆதரிக்க முடியாது. பட் அந்த கலவரத்துக்கு அரசு சரியான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து நீதி முன் நிறுத்தி தண்டிச்சிருந்தேன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. புரிதுங்களா உங்களுக்கு? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மும்பை குண்டுவெடிப்பை பற்றி தான் திரைப்படங்களும் எடுக்கிறாங்க. உங்களை மாரி ஊடகவியலாளர்களும் மும்பை குண்டுவெடிப்பு கொடுமை, தாவூத் இப்ராஹிம் அவர் இவருன்னு எல்லாமே பேசுறீங்க. ஆனால் மும்பை குண்டுவெடிப்புக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலவரம் நடக்குது. கலவரத்தில் 1800 இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. இது நான் சொல்ல, கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையே சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ அதன் பிறகுதான் அந்த குண்டுவெடிப்பு நடக்குது. அதே மாதிரி நவம்பர் கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் இப்படி ஒரு கொடூர பாதிப்புக்குள்ளான இளைஞர்கள் 1-2
ஒரு நடத்தக்கூடாது. அதுக்கு அப்பாவி மக்கள் மேல கை வைக்க அதுதான் பிரபா, நான் என்ன சொல்றேன், என்னுடைய பார்வை உன்னுடைய பார்வையில் அது அப்பாவி மக்கள் மீது இப்படி பண்ணது தவறுன்றதுதான் என்னுடைய பார்வையும் கூட. பட் பாதிப்புக்குள்ளானவன் வந்து அவனுடைய பார்வையில் அன்னைக்கு அவன் செஞ்சுட்டு அதுக்குண்டான தண்டனை தான் அவன் பெறான். அப்போ அதுக்கு என்ன ஆகுதுன்னா, இது அல்லுமா தான் செஞ்சிடும் போது பாஷாபாய் தான் அங்கே தலைமை வைக்கிறேன். புரியுதுங்களாப்பா? அப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை ஒரு அடியை அடிச்சிடறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? வயசுல மூத்த ஒரு அடிச்சிட்டாரு, ஆனால் காரணம் இல்லாம ஏன் அடிச்சாண்டாலும் திருப்பி ஒரு அடி அடிக்கதான் செய்வீங்க. ஏன்னா ஒரு சம்பவம், அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சும்மா தெரு சண்டைக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்வு சொல்லக்கூடிய அன்றைய முதல்வர் கருணாநிதி வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு முஸ்லிம்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு விஷயம் கூட வாயை திறந்து பேசுறாங்க, அமைதியா இருந்துட்டாரு. அது இல்லாம வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய போலீஸுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கிறாரு சொன்னா, அப்போ இஸ்லாமியர்கள் கொந்தளிக்கிறாங்களா இல்லையா? அப்ப அந்த கொந்தளிப்புக்கு காரணம் திமுக தான். அதாவது அந்த நேரத்தை சரியா வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சரியா பண்ணல அப்படிங்க கருணாநிதி அவர்கள். ஆமா, நீங்க எவ்வளவு பாருங்க. சரி, அது பேரு குண்டுவெடிப்பு நடந்தது, புரியுதுங்களா? குண்டுவெடிப்பு காரணம் காட்டி 168 பேர் அதே திமுக கைது பண்ணுது. எவ்வளவு? 168 பேரை கைது பண்ணுது. ஆனா அவங்களுக்கு 90 நாளுக்குள்ள ஜாமீன் கொடுக்கணும். அந்த ஜாமீன் கீமீன் எதுவுமே இல்லை. ஆனா எல்லாமே ஐபிசியில தான் கைது பண்றாங்க. அப்போ ஐபிசி தானே, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா? ஐபிசியில் தான் கைது பண்றாங்க. யாருக்கும் ஜாமீன் எல்லாம் இல்லை. அதுல வந்து சில பேர், ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நாங்க 2 வருஷம் ஆயிடுச்சு சிறைக்கு வந்து, எங்களுக்கு மீது குற்றப்பத்திரிக்கை 2 வருஷமா சிறையில். ஆமா, சிறையில் தான் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனா எங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவில்லை. ஆனா 90 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணனா ஜாமீன் என்கின்ற ஜாமீன் வழங்குவது அரசியல் சட்டத்தில் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள், அது எங்களுக்கு ஏன் மறுக்கிறாங்க நீதிமன்றம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் மனு போடுறாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கிட்ட கேட்கும்போது, அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, இவங்க வந்து பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இவங்களை பிடிச்சது நாங்கள் ரொம்ப அப்படி பிடிச்சோம் இப்படி பிடிச்சோம், அதனால இவங்க வெளியே ஜாமீன்ல போனாங்கன்னா இவங்க தலைமறைவு ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இடைக்கால ஜாமீன்னு சொல்லி போட்டு சுமார் வழக்கு 10 வருஷம் நடக்குது. அதுவும் என்ன, கோர்ட்டு கூட வெளியே இல்லை. இது சிறைன்னு சொன்னா இந்த செவுத்து கொட்டின மாதிரி கோர்ட்டை நியமனம் பண்ணி, அப்படி இருக்கும்போது அப்போ சிறையில் இல்லை 160 பேருக்கு யார் வழக்கறிஞர் வைப்பா? என்ன உள்நாடு வெளிநாடு காசா வருது? அல்லது இங்கே இருக்கக்கூடிய சமூக தலைவர்கள் கோர்ட்டுக்கு வந்து வழக்கறிஞர் வைக்கிறதுக்கு பணத்தை அள்ளி கொடுத்தாங்க? யாருமே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே லெட்டர் எழுதி கோர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. என்னென்னு, நீங்கள் எங்களுக்கு வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சு கொடுங்க. எல்லாருக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனம் பண்ணி, அதில் ஒரு சிலர் தான் சொந்தமாக வழக்கறிஞர் வச்சாங்க, கொஞ்சம் வசதியானவங்க. பெரும்பாலும் 100 பேர்கிட்ட வந்து அரசு தரப்பு வழக்கறிஞரை வைக்க சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞரை வச்சு வாதாடி அவன் வந்து 7 வருஷம் 8 வருஷம் சொல்லி ஒரு 100 பேர் வெளியே வரான். மற்ற 60 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதில் உயர்நீதிமன்றம் இவங்கள வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லை விசாரணையிலே உள்ள இருந்தாங்க? விசாரணையிலேயே உள்ள இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு மேல விசாரணை சிறைவாசிகளா உள்ள வச்சு காவல்துறை வந்து நிரூபிக்கல. ஆனா சரி, நீ இந்த பக்கம் இப்படி ஒரு நிலையை திமுக அரசு அன்னைக்கு எடுத்து, சரி வரவேற்கக்கூடியது. நீ சொல்ற மாதிரி தீவிரவாதி பயங்கரவாதி இவங்களை விடக்கூடாது, உள்ள வச்சு இவங்களுக்கு வழக்கு நடத்தி தண்டிக்கணும், இதெல்லாம் கரெக்டு தான். பட் அந்த பக்கம் என்ன பண்ண, 19 பேர் முஸ்லீம்களை கொண்டாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் நினைச்சேன். அதுதான் உட்பட ஒரு 7-8 பேரை கைது பண்றாங்க. 10-15 நாள்ல ஜாமீன்ல வெளியே வராங்க. வெளியே வந்து வழக்கு நடக்குது. வழக்கு நடத்தி விடுதலையாட்டு போயிடுறாங்க. இது போல அவங்கள வந்து விசாரிக்கல, நீண்ட காலமா வைக்கலையே அப்படி. அதுதான் கேள்வி. அதுதான் திமுக மீது எனக்கு இந்த வரையும் வன்மம் என்ன. திமுக வந்து பாஜகவையும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கணும். இது மாற்றி பார்க்கக்கூடாது, ஒரே நேர்கோட்டில் பார்க்கணும். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் ஒரு நிலைப்பாடும், எதிர்கட்சியாக இருந்தால் இன்னொரு நிலைப்பாடும் தான் வருது. ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யாரையும் பலியிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ பாஷாபாய் யமுனா கேஸ் ஆகுறாரு. அப்போ என்ன வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்பீல் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு போகிறாங்க. பாஷாபாய் என்ன பண்ணார், இல்லை நான் அப்பீல் போக விருப்பம் இல்லை, இந்த அரசா எப்போ விடுதலை பண்ணதோ பண்ணுறேன், என்னை வந்து எப்போ இந்த அரசு விடுதலை பண்ணதோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்பீலே போகல. கீழ் நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாரு. ஏன் மற்றவங்களாம் அப்பீல் போனாங்க, ஆனால் அப்பீல் போய் கூட வேலைக்கு ஆகலைன்னு சொல்லுங்களேன். அது ஏன்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த என்னை விடுதலை பண்ண இந்த அரசு தான் விடுதலை பண்ணணும், நான் எங்கேயும் அப்பீல் பண்ண மாட்டேன்ட்டார். அது கடைசி சாவரையிலையும் தெளிவாக இருந்தார். மாற்று கருத்து அரசு தான், நான் வந்து அப்பீல் போக மாட்டேன். ஆமா, அப்பீல் போகல. இப்போ கூட இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்தாங்க. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு இது போடும்போது இடைக்கால ஜாமீன் தான், ஒரு இடைக்கால ஜாமீன்ல தான் உள்ள இருந்தது, வெளியே இருந்தது. இப்போ நிரந்தர விடுதலை என்ன நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, இப்படி வந்து இப்ப அவர் வந்து அப்பீலும் போகல ஜாமீனும் போகல அப்படிங்கும் போது அவர் குற்றவாளியை தான் பார்க்கப்படும், சட்டப்படி குற்றவாளியை தான் பார்க்கப்படும்.
அப்படி ஒரு குற்றவாளிக்கு ஏன் இத்தனை பேர், இப்ப நீங்களா இருக்கட்டும், இப்போ வந்து சீமானவர்களா இருக்கட்டும், இல்ல கோவை ராமகிருஷ்ணன், தனியரசு, நாகை திருவள்ளுவன், இன்னும் பல பேர் வந்து நேரடியா வந்து வந்திருந்தாங்க. இப்ப நீங்க ஏன் ஒரு குற்றவாளிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அண்ணாமலை கேட்கிற கேள்வி வந்து நியாயமா தானே இருக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்ன விஷயத்த நீங்க நடுநிலையா சிந்திச்சு பாருங்க. 80 வாக்குல சட்டப்படி இருக்காங்க. 80 வாக்குல அவர் சாதாரண ஒரு குடும்ப தலைவனா இருக்கு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கு. இந்த விஷமத்தை முதல்ல கக்கணத்து திக காரங்க. ஆனா பாதிப்புக்கு திக காரனுக்கு இல்லை, முஸ்லீமுக்கு தான் பாதிப்பு. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியாருன்னா RSS, பாஜக. அதை தொடர்ந்து வரக்கூடிய எப்பவுமே நீங்க வந்து ஒரு வழக்கில் உள்ள போயிட்டு வெளியே வந்தானாவே அதுக்கப்புறம் வழக்குன்னு அவன் வாழ்க்கையே எப்படி ஒரு சாதாரணமான ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அவனை மிகப்பெரிய A+ ரவுடியாக ஆக்குறாங்களோ அதே மாதிரி தான் சமுதாய வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வந்தால் அவனை மிகப்பெரிய பயங்கரவாதி மாரி ஆக்குறாங்க. புரியுதுங்களா? இதுதான் இன்றைய சூழல் இருக்கும்போது அப்போ அவர் சமூகத்துக்கு ஆதரவாக களமாடக்கூடிய ஒரு போராளியாக தான் நான் பார்க்குறேன் நான். புரியுதுங்களா? ஆனால் அவரு வெடிகுண்டு வச்சாரா இல்லை, அவரு வெடிகுண்டு செஞ்சாரா இல்லை, இதுதான் நீங்க பார்க்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள் அடிக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு? பாதிக்கப்பட்டிருக்கான், அடித்தான், இது என்ன தவறு? அப்ப நீங்க பாதிக்கப்பட்டவன் அடிப்பான்னு தெரிஞ்சிருந்தோம், நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஏற்கனவே 19 பேர் செத்தாங்க, இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. இதுக்கெல்லாம் அரசும் காவல்துறையும் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி தைரியமா எடுத்தாரு. அப்ப அவனை தூக்கி A1 அக்யூஸ்டா போடுறாங்க. அவர் A1 அதனாலதான் போடுறாங்க. A1 அக்யூஸ்டா போடுறாங்க அவரை. அவரா போய் குண்டு வச்சாரு. அப்போ அதை என்ன பண்றாங்கன்னா, அப்போ போலீஸ் எப்பவுமே இன்டெலிஜென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்பவுமே ஒரு கிரிமினலை ஒர்க் பண்ணுவாங்க. ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது வந்து நீர்ப்பூத்த நெருப்பு மாரி இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஆட்சி மாறிச்சின்னு சொன்னா யாராவது இதை கிளறி விட்டாங்கன்னு சொன்னா இது என்ன ஆகும் சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து போலீஸ் துணையோடு தான் இந்த கலவரம் நடந்து 19 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க, இவ்வளவு பெரிய கலவரம் நடந்து, இதுக்கு காரணம் போலீஸ் தான் சொன்னா போலீஸுக்கு ஒரு களங்கம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது, பக்கத்துல ஒரு பெரிய கோடா போடணும். அப்போ இது என்னன்னா, இந்த இளைஞர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்களை பத்தி தெரிஞ்சுக்குவானுங்க. போலீஸுக்கு தெரியும் இல்லையா, இவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க, திருப்பி அடிப்பானுங்க, அடிச்சு நம்ம பெருசாக்கிடுவோம். அதே மாதிரி திருப்பி அடிக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இதை மறைச்சிட்டு இந்த கலவரத்துக்காக நடந்த தாக்குதல்ன்றதை மறைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அத்வானி கோவைக்கு வந்தார், அத்வானியை வந்து கொல்ல சதி. மீடியாவுக்கு உங்களுக்கு ஒண்ணு என்ன, போலீஸ் சொல்றதுதான் மீடியா போடணும். மீடியாக்காரன் எது உண்மை பொய்ன்னு எந்த மீடியாவும் போய் ஆய்வு பண்றது இல்லை, இருக்காருங்களா? அப்போ போலீஸ் என்ன சொல்றா செய்தி, அதை தலைப்பு செய்தி. இன்னும் ரங்கராஜ் பாண்டே அதை தானே சொல்லிட்டு வராப்புல, அத்வானி கோயம்புத்தூருக்கு வந்தார், அவரை கொல்லுவதற்காக அலுமா திட்டம் மட்டும் தானே பேசிட்டு வர்றாங்க. நேற்று எச்ராஜாவும் அதானே பேசுறான், அண்ணாமலை அதானே பேசுறான், எல்லாரும் அதான் பேசுறான். அப்ப இதுதான் அவங்களுடைய விஷயம். அப்போ இது இன்டெலிஜென்ஸ், தமிழக காவல்துறை, தமிழக உளவுத்துறை போட்ட ஒரு பிளான் தான். அது பிளானை வந்து கிளீனா வந்து அவங்க ஊடகம் மூலியமா அவங்க காவல்துறை மேல எந்த களங்கமும் உண்டாகக்கூடாதுக்காக இப்படி நடக்கிறத வந்து கண்டுக்காம விட்டாங்க. அப்படிட்டாங்க போலீஸ் நினைச்சிருந்தா, போலீஸுக்கு நல்லா தெரியும் இவனுங்க வந்து விரக்தியில் இருக்காங்க, இவங்க வந்து ரொம்ப ஒரு அச்ச உணர்வுல இருக்காங்க, இவங்க வந்து பதில் அடிப்பானுங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய குணம் அப்படிதாங்க, மிகப்பெரிய இதெல்லாம் இல்லை. நீ அடிச்சனா தடவிட்டு போக மாட்டாங்க, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. இது முஸ்லீமுடைய இயற்கையான குணம். இது வந்து போலீஸ் இன்டெலிஜென்ஸுக்கு நல்லாவே தெரியும், மத்திய மாநில இன்டெலிஜென்ஸுக்கு நல்லாவே தெரியும். இவனுக்கு திருப்பி அடிப்பானுங்க, அடிச்சானுங்க சொன்னா இந்த விஷயம் மறைஞ்சிடும், நம்ம அடிச்ச விஷயம் மறைஞ்சிடும். இதுதான் அவங்களுடைய பிளான். அதுல வந்து சக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க, இன்ன வேலையை சக்சஸ் பண்ணிட்டு தான் இப்ப அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு அண்ணாமலை குய்யாமையான்னு கற்று. இல்ல அதுதான் இப்ப A1 குற்றவாளி, சட்டப்படி A1 குற்றவாளியா இருந்தவருக்கு ஏன் பேரணி நடத்தி இந்த மாதிரி பெரிய ஊர்வலம் நடத்தி அவர் வந்து இறுதி சடங்கு நடத்தணும்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், பிரபா வந்து தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. இப்ப உங்க ஊர்ல எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க. அப்ப இறந்தாங்கன்னா அவங்களை சுடுகாடுக்கு எப்படி கொண்டு போறீங்க? நடந்து ஊர்வலமா தான் கொண்டு போறீங்க. ஊர்வலமா தான் கொண்டு போவாங்க. கொஞ்சம் மிக முக்கியமான நபர்னா கூட்டம் அதிகமாகும், சாதாரண நபர்னா கூட்டம் கம்மியாகும். ஆனா போவீங்க. சமூகத்துல முக்கியமான தலைவர்னா கூட்டம் அதிகமா வரும், இல்லைன்னா சாதாரணமா போவோம். இப்படித்தானே போவீங்க, இப்படித்தானே போவீங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்துவர் இருந்தா எப்படி போவோம், அப்படித்தானே போறாங்க. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் இருந்தாங்கன்னா அந்த பள்ளிவாசல் எடுத்துமே அடக்கம், பள்ளிவாசல் பக்கத்துல இருந்தா தோல்லே தூக்கிட்டு போயிடுவாங்க. பள்ளிவாசல் கொஞ்சம் தொலைவா இருந்ததுன்னா அந்த வாகனத்துல வச்சு பள்ளிவாசல்லையும் கொண்டு போவாங்க. அந்த வாகனம் போகும்போது பின்னாடி பைக்கு எடுத்துட்டு போவாங்க அவங்க சொந்தக்காரங்க. அப்போ அதே மாரி தான் வந்து சாதாரணமான நபர்னா கூட்டம் கம்மியா வரும், பிரபலமான நபர் என்பது கூட்டம் அதிகமா வரும்.
புரியுதுங்களா? அப்போ பாஷாபாய் வந்து கடந்த 80ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்கு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய மகன், அவருடைய 2 தம்பி, முகமது கான், நவாப் கான் 2 தம்பி, மைத்துன். குடும்பத்தில் யாரும் ஆம்பளையை விட்டு வைக்கல போலீஸ். எப்படி அந்த குடும்பத்தில், பாஷாபாய் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை இருந்தால் கூட இவனுங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணி உள்ள போகணும், எல்லாரையும் போட்டு எல்லாரும் ஆயுள் தண்டனையில் இருந்தாங்க. அது போன்ற தியாகம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எவனும் செஞ்சுக்க மாட்டான் குடும்பத்தோடு. புரியுதுங்களா? அப்போ காரணம் என்னன்னா, அவங்க செஞ்சாங்களோ இல்லையோ அந்த பழி முழுக்க அவங்க மீது சுமத்தப்பட்டது. புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட நபருக்கு கூட்டம் வரதான் செய்யும். இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறேன், நான் அதேமாரி எல்லா மாவட்டங்கள்லேருந்து மக்கள் வராங்கன்னும் போது அப்போ அந்த பிரதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தொலைவு. அவருடைய வீட்டில் இருந்து அந்த கபஸ்தான், அந்த அடக்கத்தலம் 10 கிலோமீட்டர் தொலைவு. இந்த 10 கிலோமீட்டர் தொலைவை மொத்தமே 40 நிமிஷத்தில் கடந்துடுறாங்க. வாகனம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இந்துக்கள் செத்தாங்கன்னா அந்த பிரதத்தை எடுத்துகிட்டு போகும்போது வண்டி ஸ்லோவாக போவோம், மேலே அடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பூவெல்லாம் எடுத்து எடுத்து தெளிப்பாங்க. இஸ்லாமியர்கள் அதையும் கூட பண்ணுறது. இன்னைக்கு அண்ணாமலை அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி ஊர்வலம் நடத்துறேன். அதுதான் நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலைக்கு நான் உண்மையிலே இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன பையன் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்காப்புல அப்படின்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு முட்டாள்கள் எல்லாம் பாஜக வந்து தலைவர்களாக்கி வச்சிருக்கும் போது தான் வேதனையா இருக்கு. அவராக இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எச் ராஜாவா இருக்கட்டும், முருகானந்தமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவுக்கு எப்படி ஊர்வலம் பண்ண ஏன்டா லூசு பசங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? அதுக்கு பேரே இறுதி ஊர்வலம். எல்லா சமயத்திலையும் போறது. உங்க வீட்டுல செத்தா போனா நீங்க என்ன பண்ணுங்க, ஹெலிகாப்டர் வச்சு தூக்கிட்டு போய் நீங்க அடக்கம் பண்ணிடுங்க. இப்படி ஊர்வலமா போவாதீங்க. அப்படிதான் சொல்ல தோணுது எனக்கு. அண்ணாமலை வீட்லயோ இல்லை எச் ராஜா வீட்லயோ முருகானந்த வீட்லயோ யாராவது செத்தா இல்லை அவனுக்கு செத்தாவோ இவங்க என்ன பண்ணிட்டோம், அதேமாரி ஹெலிகாப்டர்ல இப்போ விமானமோ கொண்டு வந்து, ஏன்னா அவங்க மத்திய அரசு எப்படி பொருளாதாரம் இருக்கு அப்படி வச்சு கொண்டு போய் எடுத்து அடக்கம் பண்ணி சொல்லுவாங்க. இப்படிதானே கொண்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன், அதே பாஷாபாய் பிரதேசத்தை வண்டியில வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் ஃபுல்லா சுத்தி அதன் பிறகு அங்க பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்கன்னு சொன்னா லாஜிக்கா தவறு. இது எப்படி அனுமதி கொடுத்தது காவல்துறைன்னு சொல்லி கேள்வி வைப்பீங்கன்னா அதை நம்ம வந்து லாஜிக்கா பதில் சொல்லலாம். புரியுதுங்களா? இல்ல அந்த அவரு அந்த இது பிரதம் எடுத்துட்டு போகும்போது கடைகள்லாம் அடைச்சு, அங்க இருக்கக்கூடிய வணிக ஸ்தலங்கள்லாம் அடைச்சு இதை எடுத்துட்டு போக சொல்லியிருந்தா தவறு. அது பாட்டுக்கு ரோட்ல வந்து என்னன்னா அந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீ. ஏன்னா கூட்டம் போறது இல்லையா, அந்த கூட்டம் கூட இவங்களால தான். இவனுங்க பாட்டுக்கு வந்து போய் கமிஷனர் கிட்ட மனு கொடுக்குறது, அதை கொடுக்குறது, பிஜேபி RSS பண்ணிட்டு இருக்கும்போது இவனுங்க ஊடால பூந்து ஏதோ அரசியல் பண்ணிடக்கூடாது, கலவரத்தை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு போலீஸ் கொஞ்சம் அதிகரிச்சான். இல்லை போலீஸை போட்டிருக்க மாட்டான், அது பாட்டுக்கு நடந்திருக்கும். இவங்க பாட்டுக்கு காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முதல் நாளே ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பாட்டு அங்கே போராட்டம், ஸ்வீட்டு கொடுக்குறது, அதை கொடுக்குது, இதை கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அத்வானி சாகும்போது நான் வந்து ஸ்வீட் கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? தப்பு தப்புதான் சார். பாஷாபாய் மரணத்துக்கு நீங்க வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லா ஸ்வீட் கொடுக்கும்போது அப்போ காவல்துறை இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கல. புரியுதுங்களா? அப்போ அதன் பிறகுதான் காவல்துறை வேற மாதிரியே போகுது. அண்ணாமலையும் எச் ராஜாவும் முருகானந்தனுமோ இது போன்ற நபர்கள் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பண்ண போறாங்க. உளவுத்துறைக்கு மூலியமா காவல்துறைக்கு தெரிஞ்சா அதன் பிறகுதான் காவல்துறை வந்து பாதுகாப்பு போடுது. இல்லை காவல்துறை இல்லை, நான் காலையில 7 மணிக்கு அங்கே போற போலீஸே இல்லை. அந்த மூலையில ஒரு வண்டி நிக்குது, இந்த மூலையில ஒரு வண்டி நிக்குது. நீங்க போனப்ப ஆமா, நாங்க 6:30 மணிக்கு போயிட்டோம் காலையில விடிகால. போலீஸே இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா போலீஸே காணுமே அப்படின்னு. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு சீமான் வந்து வந்தது உடனடியா வந்ததா இருக்கட்டும், சீமான் வந்து இரங்கல் தெரிவிச்சதா இருக்கட்டும், நேரடியா வந்தது. அது வந்து திமுகவோட ஆதரவாளர்கள் மட்டத்திலையும் விமர்சனம் உண்டாக்குனுச்சாங்க. திமுகவினரும் பேசினாங்க, பிஜேபியில் உள்ளவங்களும் பயங்கரம் விமர்சிச்சாங்க. குறிப்பா மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்காரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் வந்து வடநாட்டில் போய் வருண் வாய்ப்பேசி பேசினார்ல. ஸோ அவர் பேசின மாதிரி தேச விரோத கட்சிங்கிறது வந்து ஊர்ஜிதமாயிட்டு அப்படின்லாம் அந்த உதாரணத்தை எடுத்து பேசுறாங்க. சீமான் கலந்துக்கிட்டது பெரிய விமர்சனமா இருக்கு. இல்லை, நான் சொல்றேன், சீமான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 3வது அரசியல் களம். அப்படி இருக்கும்போது பாஷாபாயை பற்றி ஜெயிலில் போயிருக்காரு, பார்த்துருக்காரு. இப்போ நாம எங்ககிட்ட எல்லாம் பேசும்போது நிறைய அது சம்மந்தமாக பேசியிருக்கோம். அன்றைக்கி இறந்த உடனே நான் தான் தகவலும் அவருக்கு சொல்கிறேன், எல்லாமே இருக்குன்னு வைங்க. அப்போ அவர் வர்றாரு, பார்க்குறாரு, இரங்கல் நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அதில் அவர் சொன்னது என்ன தப்பு, சீமான் கிட்ட ஒரு பழக்கம், பெரியவங்களா இருந்தால் அப்பான்னுவார், ரொம்ப பெரியவங்களா இருந்தால் தாத்தான்னுவார், பாட்டான்னுவார், அத்தாத்தா, அம்மம்மா, இப்படி அவர் அந்த தமிழ் தேசிய பண்பாட்டோடவே தான் அவர் வந்து பேரிட்டு அழைப்பது அவருடைய வழக்கம். அந்த அடிப்படையில் அவர் பேசினார். உங்களுக்கு ஏன்டா கொதிக்குது,
உங்களுக்கு ஏன் கொதிக்குது? எச் ராஜாக்கு ஏன் கொதிக்கணும்? முருகானந்தத்துக்கு ஏன் கொதிக்கணும்? அண்ணாமலைக்கு ஏன் கொதிக்கணும்ன்ற? உங்களுக்கு அரசியலே என்ன? முஸ்லீம் விட்டா உங்களுக்கு என்ன அரசியல் இருக்கு? இந்தியாவுல நீங்க அரசியல் பண்ணி திமுக தரப்புலையும் அதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து பயங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் சாலிடா அவங்க வாங்கிட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லடா இந்த ஆள் குறுக்கு சால் ஓட்டி இப்படி எல்லாம் பண்ணும்போது இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சாரம் சீமானுக்கு மாறிச்சுன்னு சொன்னா நம்ம நடுத்தெருவில் தான் நிக்கணும். நம்ம நாளைக்கு சீமானை நீ கத்துற மாதிரி நம்ம நாளைக்கு ரோட்ல நின்று நம்ம கத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். அப்ப அதுக்கு மடை மாற்றத்துக்கு என்ன வழி இருக்கோ அதையும் பண்றான் அவனும். இப்போ குறிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த போய் கலந்துக்கிட்டதுக்கு பிறகு சமுதாய தலைவர்கள் பயந்து வராமல் இருந்தாங்க. ஆனால் நீங்கள்லாம் வந்ததுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்னு சொல்லி தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு, தனியரசு அவர்களுக்கு, கோவை ராமகிருஷ்ணன், நாகை திருவள்ளுவன், வன்னியரசு இவங்க எல்லாருக்குமே அப்படின்னு சமுதாய தலைவர் அங்கே பயந்தாங்க. இல்ல பிரபா, நான் வந்து மனசார வரவேற்கிறேன். நீங்க சீமான் அந்த நிகழ்வுக்கு வந்ததும் சரி, தனியரசு வந்ததும் சரி, அல்லது நாகை திருவள்ளுவன் வந்ததும் சரி, இல்ல கு ராமகிருஷ்ணன் வந்ததும் சரி, வன்னியரசு வந்ததும் சரி, நான் அதை பெருமையா நினைக்கிறேன். நான் ஏன்னு சொன்னா ஒரு சமூகத்தின் விடியலுக்காக ஒரு தன்னுடைய தலைவர்கள் யாருமே வரல. இல்ல, சமூகத்தின் விடியலுக்காக தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை சிறை கழிச்ச ஒரு மூத்த குடி என் குடி பாஷாபாய் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வுல இத்தனை தலைவர்களும் பிற மதத்தை சேர்ந்த இத்தனை நபர்களும் வந்து கலந்துட்டு பெருமையா நினைக்கிறேன். என் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் கூட பயந்து அங்க போனா அண்ணாமலை எதனா சொல்லிடுவான், எச் ராஜா எதனா சொல்லிடுவான், முருகானந்த் எதனா சொல்லிடுவான், நாளைக்கு எச்ச பொறுக்கி ஓட்டுக்கு நின்னா ஓட்டு எவனா போட மாட்டான்னு பயந்துட்டு தானே போகல. ஆனா அவனுங்க அப்படி இல்லையா, எல்லாம் வந்தாங்க இல்லையா. உங்களை விட உலமா சபை தலைவர்களே வரலையே, தமிழக உலமா சபை தலைவர்களே வரலையே, தமிழ்நாடு உலமை சபை தலைவர்களே வரலையாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சீமான் போடுறான்னு நான் வரவேற்காம எப்படிங்க நான் பண்ண முடியும்? வரவேற்கதான் செய்வேன். நான் அதை நான் பொதுவெளியில பகிரங்கமா பேசதான் செய்வேன். அது என்ன தவறுன்ற நான் நீண்ட நேரமா நம்ம வந்து திரு பாஷா அவர்கள் இறப்பு குறித்தும் கோவை குண்டுவெடிப்பு குறித்தும் பேசுறோம். மீண்டும் இதே போல இஸ்லாமிய சிறைவாசிகள் குறித்து பேசுவோம். உங்கள் நேரத்தை எங்களுக்காக சரியாட்டு மிக்க நன்றி. நன்றி.